ஹாய், வெல்கம் டு இந்தியன் சிட்டிசன் சேனல். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஹர்ஷா சாய் ஹர்ஷா சாய் மேல வந்து ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நடிகை வந்து புகார் அளிச்சிருக்காங்க. என்ன புகார் அப்படின்னா, பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹர்ஷா சாய் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் அவர் யாரு அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அவர் யாரு அப்படின்னா ஒரு யூடியூபர். அதாவது இந்தியால எல்லாராலும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றது, ரொம்ப பிரபலமா பேசப்படுற ஒரு யூடியூபர்ல அவரும் ஒரு பர்சன். சோ இவர் ஜேர்னியை வந்து இவர் வந்து நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியும். ஆக்சுவலா என்னன்னா இவர் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி கேட்டா இல்ல. சோ பிறக்கும் போதே ஒரு பணக்காரர் தான். அப்பா வந்து கொஞ்சம் கோடீஸ்வரர். சோ என்ன பண்ணாரு அப்படின்னா, அப்பா காசுல வந்து வரக்கூடாது, நான் வந்து இண்டிவிஜுவலா ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு படிச்சு முடிச்சுட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாரு. சோ ஸ்டார்டிங்ல எப்படின்னா நார்மல் வீடியோஸ் தான் வந்து போட்டாரு. எப்படி சொல்றது, அவரோட பிளாக்ஸ், அவர் என்ன பண்றாரு, ரொட்டீன் பிளேசஸ்ல என்ன ஒர்க் பண்றாரு, அதெல்லாம் வந்து டெய்லி பேசிஸா வந்து போட ஆரம்பிச்சாரு. பட் ஆனா அந்த அளவுக்கு ரீச் கிடைக்கல. சோ ஒரு நாள் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு பொருள் வாங்குறதுக்காக ஒரு ஷாப் போயிருக்காரு. அப்போ அங்க அவர் பண்ண விஷயம் தான், அதை எடுத்து வீடியோ போட்டோன்னே செம்ம ரீச் ஆச்சு அந்த வீடியோல இருந்து. என்ன வீடியோ அப்படின்னா, அதாவது ஒரு பொருள் வாங்க போயிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் அதோட அமௌண்ட் ஒரு 5 lakhs வச்சுக்கோங்களேன். அந்த 5 lakhs அமௌண்ட்டையும் ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்டா கொடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் காயினா வந்து கொடுத்துட்டாரு. சோ அத அங்க இருக்கிற எல்லாரும் கவுண்ட் பண்றத ஒரு வீடியோ எடுத்து சோ அத வந்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணாரு. சோ அந்த வீடியோ செம்ம ரீச் ஆச்சு. சோ அதுல இருந்து அவரோட வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா growth ஆரம்பிச்சிச்சு. சோ ஒரு கட்டத்துக்கு மேல அதுவும் வந்து கொஞ்சம் டிராப் ஆக ஆரம்பிச்சிச்சு. சோ அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஹெல்பிங் பண்றது, அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா, சர்ப்ரைஸா விசிட் பண்ணி அவங்களோட குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சர்ப்ரைஸ் விசிட் பண்ணி வந்து ஹெல்ப் பண்ண ஒரு வீடியோ போட்டாரு. சோ அதுல இருந்து அவரோட வீடியோ இன்னும் கொஞ்சம் growth ஆக ஆரம்பிச்சு. சோ அவர் டெய்லி அந்த மாதிரி வீடியோ ரிலேட்டடா போட 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 அவர் growth வந்து டெய்லி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. சோ ஓகே, இது வந்து நம்மளுக்கு இது ஓகே தான், பிளஸ் இது வந்து ஹெல்ப்பிங்கும் போகுது, பிளஸ் எனக்கு ரீச்சும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சாரு. செம ரீச் ஆயிட்டாரு. அவரு அந்த ஒரு லாங்குவேஜ்ல மட்டும் பண்ணாருன்னு கேட்டா கிடையாது. சோ என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் வந்து அந்த வீடியோவை தமிழ்ல டப் பண்ணி டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு தமிழ்லயும் வந்து போஸ்ட் பண்ணாரு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், மலையாளம், தெலுங்கு, இப்படி என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு 3-4 லாங்குவேஜ்ல வந்து அவரோட யூடியூப் சேனல் இருக்கு. சும்மா நார்மல் சப்ஸ்கிரைபர் கிடையாது, எல்லாமே 2 மில்லியன் எபோவ் தான் வந்து அவரோட சப்ஸ்கிரைபர் இருக்கு. சோ இப்படி ரொம்ப பிரபலமான ஒரு பர்சன். இவரு எதனால வந்து இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டதா புகார் அளிச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது போன வருஷம் ஒரு படம் ஒண்ணு ஆக்ட் பண்ணாரு. அந்த படத்துல கூட ஆக்ட் பண்ண கோ ஆக்டர் ஒரு நடிகை இது வந்து நான் 2 ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், சோ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அப்படி சொல்லி என்ன வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. பட் ஆனா இப்ப வந்து என்னோட அன்சீன் போட்டோவோ வீடியோஸையும் வச்சுட்டு என்ன வந்து பிளாக்மெயில் பண்றாரு, நான் உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றத்தின் அடிப்படையில வந்து அவர் மேல வந்து அந்த நடிகை வந்து புகார் அளிச்சிருக்காங்க. பட் என்னன்னா அவர் சைட்ல இருந்து எந்த ஒரு ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. மேபி இது வந்து பொய்யா கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா, இவ்வளவு பிரபலமா இருக்கிற ஒரு பர்சன், அந்த நடிகை கூட என்ன சொல்றது, அந்த நடிகை அவ்வளவா பிரபலமாகாம இருந்திருக்கலாம். மேபி இது ஒரு ஒரு ஃபேக்கா கூட கொடுத்திருக்கலாம். இல்ல பின்னணியில யாராவது இருந்து கூட அப்படி பண்ணிருக்கலாம். இல்ல இது உண்மையா கூட இருக்கலாம். இப்போ விசாரணை போலீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ கூடிய விரைவில் இது உண்மையா பொய்யா அப்படின்றது வந்து வரும். பட் ஆனா இப்படிப்பட்ட பிரபலமான ஒரு பர்சன் மேல கேஸ் வந்தோடனே கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இந்த நியூஸ் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அண்ட் அவங்களோட ஒப்பீனியனை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலா என்ன கேஸோட டீடைல் வருமோ அதை வச்சுதான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஒரு பர்சனை அவங்க சொல்றாங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம யாரையும் வந்து தப்பாவோ ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா இருக்கிற மீடியா வந்து அப்படிதான் வந்து இன்க்ளூடிங் நான் கூட என்னன்னா, சப்போஸ் நான் ஏதாவது வீடியோ பாக்குறேன் அப்படின்னா அவங்க அந்த நியூஸ்ல வந்து இப்போ தந்தி டிவியோ இல்ல பாலிமர் நியூஸ்லயோ ஏதாவது நியூஸ் சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா என்னன்னா அவங்க சொல்ற விஷயம் நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சோ அப்படி இருக்கிற ஒரு விஷயத்த அப்படி நியூஸ் போட்டவொடனே அவங்க பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. சோ ஃபைனலா பார்க்கலாம் இந்த கேஸ் வந்து உண்மையா இல்ல ஃபேக்கா அப்படின்றது தெரியல. அண்ட் பாக்குற நீங்க ஹர்ஷா சாய் வந்து இந்த வீடியோஸ் பாப்பீங்களா, இல்ல எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வேற என்ன இருக்கு, அவ்வளவுதான். ஓகே.
தேங்க்யூ.